யார் நீ? இங்க என்ன பண்ணுகிற? நான் ரகு சாரை பார்க்க வந்தேன். வீடு பூட்டிருக்கு. நீங்க யாருன்னு கேளு. சரி. சரியா? நான் சரியே. ஏய், நாங்க பேசுறதுக்கு பதில் சொல்லி எங்களை மாட்டி விட்டுறாத. சமாளி ஏதாவது. இல்ல 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 ஒண்ணு இல்ல. ரகு சாரை பார்க்க வந்தேன். வீடு பூட்டி இருக்கு. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரகு சாரா? சரிதான், நான் மேல் வீடு. ஆமா, நீ என்ன விஷயமா வந்துக்கிற? அது நாங்க 4 பேர் ஊர்ல இருந்து வேலைக்கு வந்திருக்கோம். அதான் வேலை விஷயமா ரகு சாரை பார்க்கலாமேன்னு வந்தேன். வேலை விஷயமா பார்க்கணும்னா கம்பெனிக்கு போக வேண்டியதானே? இங்க என்னத்துக்கு வந்த? இல்ல இல்ல, நான் ஊருக்கு புதுசு. கம்பெனி அட்ரஸ்லாம் எனக்கு தெரியாது. வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்தாங்க. அதான் இங்க வந்தோம். அவரோட ஃபோன் நம்பர் கூட மிஸ் பண்ணிட்டோம். நீங்க அவரோட நம்பர் இருந்தா கொடுங்கண்ணே, நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். அவன் நம்பர்லாம் என்னடா இல்ல. எப்போ வருவாருன்னு கேளு. சார் எப்போ வருவாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் காலைல போனா நைட்டுக்கு தான் வருவான். நீ இப்போ போயிட்டு நைட்டுக்கா வா. இவனை கையோ கொலமோ பிடிச்சிடலான்னு பார்த்தா எங்கேயோ போயிட்டான். என்னடி பண்றது? அவனை எங்கதான் போய் பாக்குறது? சொல்றா. டேய் ரகு, உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்துட்டு போகுதுடா. பொண்ணா? ஏய், என்ன சொல்ற? என்ன விஷயமா? ஏதோ வேலை விஷயமா ஊர்ல இருந்து உன்னை பார்க்க வந்துக்குது. ஏய், என் நம்பர் கொடுத்து பேச சொல்ல வேண்டியதாண்டா. டேய், அந்த பொண்ணு ரொம்ப சுமாரா இருந்துச்சுடா. அதான்டா நம்பர் கொடுக்கல. சுமாரா இருந்தா பொண்ணு தானே. ஏய், நம்பரை குறா. ஏய், என்னடா யோசிக்கிற? பொண்ணு எங்கடா இருக்கு? கையில முத்து மாட்டேன். இதோ போய் நேக்குதுடா. ஏய், முதல்ல அந்த பொண்ணு டப்பன குறா. போடா. இதோ கூப்பிடுறேன். போடா சீக்கிரம். ஏய் மா, நில்லுமா நில்லு. என்னம்மா, ரகு பேசுறா. ரகுவா? இப்பதான் ஃபோன் நம்பர் கூட இல்லன்னு சொன்னீங்க. ஏமா, இப்ப அதுவா முக்கியம்? இதாம்மா பேசுமா. ஹலோ, நான் ரகு பேசுறேன். யார் நீங்க? எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அது நாங்க வெளியூர்ல இருந்து 4 பொண்ணுங்க வேலைக்கு வந்திருக்கோம். 4 பொண்ணுங்களா? உங்களை பார்த்து பேசி வேலை கேட்டா கிடைக்கும்னு சொன்னாங்க. அதான் உங்களை தேடி வந்தோம். எங்களுக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் சார். எனக்கும் நீங்க ரொம்ப முக்கியம்தான். நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் செய்வோம் சார். நீங்க என்ன சொன்னாலும் செய்வோம் சார். அப்படியா? என்ன சொன்னாலும் செய்வீங்களா? ஆமா சார். ஐயோ, இப்ப நான் உடனே உங்களை பார்க்கணுமே. அதுக்கு தானே சார் நாங்க வந்திருக்கோம். நீங்க எங்க வரணும்னு சொல்லுங்க சார். நாங்க 4 பேருமே வரோம். இல்ல ஒரே நேரத்துல 4 பேர்லாம் வேணாம். நீ மட்டும் வா. முதல்ல ஒண்ணு பாக்குறேன். நீ ஓகேனா முதல்ல உனக்கு வேலை, அதுக்கப்புறம் அவங்க 3 பேருக்கு வேலை. சரிங்க சார். எப்ப சார் வரணும்? நீங்க உங்க வேலை முடிஞ்சது சொல்லுங்க சார். என்ன பெரிய வேலை? உன்னை பாக்குறத விட அப்படி என்ன பெரிய வேலை இருக்கு? வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு தானே நான் இருக்கேன். நான் இப்பவே வரேன். உன்னை பிடிச்சிருந்தா இமிடியேட்டா உனக்கு வேலை தான். நீங்க என்ன நேர்ல பாருங்க சார். உங்களுக்கு கண்டிப்பா என்ன பிடிக்கும். அப்படியா? சரி. என் நம்பர் அவன்கிட்ட வாங்கி உடனே மெசேஜ் பண்ணு. உன் போட்டோவை பார்த்துட்டு நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். நீ அங்க வந்துரு. கண்டிப்பா வந்துடுறேன் சார். ஆனா போட்டோல எல்லாம் நான் நல்லா இருக்க மாட்டேன் சார். போட்டோலாம் நல்லா இருக்க மாட்டியா? ஏன்? நேர்ல பாருங்க சார். அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிருவீங்க. பேய் அரைஞ்சிருமா? என்ன சொல்ற? அவ்வளவு அழகா இருப்பேன் சார். நீங்க என்ன நேர்ல பார்த்தா வாயடிச்சு போயிருவீங்க. ஓ, அப்படி சொல்றியா? சரி. என் நம்பரை வாங்கி உடனே மெசேஜ் பண்ணு. நான் உடனே லொகேஷன் ஷேர் பண்றேன். சரிங்க சார், வச்சிடுறேன். என்னடா இது, தானா வந்து ஒண்ணு மாட்டுது. ரகு சார் நம்பர் கொடுக்க சொன்னாரு, கொடுங்க.
நான் நோட் பண்ணிக்க. ஹ, ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். ஆ. அவனுக்கு இருக்கு இன்னைக்கு. ஏய் என்னடி சொன்னா? நான் அந்த ரகுவோட நம்பரை வாங்கிட்டேன். அவன் நம்பருக்கு என்ன மெசேஜ் பண்ண சொல்லியிருக்கான். போட்டோல என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் லொகேஷன் அனுப்புவானா. 4 பேர் வேணா, நீ மட்டும் வான்னு சொல்றான். அப்போ உன் நம்பர் வேண்டாம், அவன்கிட்ட இருந்தாலும் இருக்கும். எங்க யாராவது நம்பர் கொடு. டிபி மாத்தி ஏன் நம்பரை கொடுக்கலாம், அப்பதான் உனக்கு டவுட் வராது. அவன் நம்பரை சொல்லு. ம். அதுக்குள்ள ஆன்லைன் வந்துட்டான்டி அவன்.